أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصية بيدك ماض في حكمك عدل في قضاءك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهب همي يا الله யா ரப்பே யா ரஹ்மானே யா ரஹீமே, உன்னுடைய வேதத்தை கொண்டு எங்கள் உள்ளத்தை வசந்தமாக்கி தந்தர்லியா அல்லாஹ், எங்கள் பார்வைக்கு ஒளியாக ஆக்கி தந்தர்லியா அல்லாஹ், எங்கள் கவலைகளை அகற்றக்கூடியதாக ஆக்கியா அல்லாஹ், எங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக ஆக்கி எங்கள் மீது அக்கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய சாலிகன்கள் கூட்டத்தில் சேர்த்து வைப்பாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். சூரா நூர் நம்ம பார்த்து வரோம். 25 வசனங்களை பார்த்திருக்கோம் இல்லையா? 26வது வசனத்துல இருந்து நம்ம இங்க பார்க்க போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அழகான இந்த சூறால எடுத்ததுல இருந்து நம்மளுக்கு அழகிய சட்ட திட்டங்களை எதையெல்லாம் செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்குறான். அப்போ அந்த நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில நன்மையா செய்யக்கூடிய மக்களுக்கு உண்மையிலேயே நன்மைக்கு கூலி நன்மைதான், அவன் அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய உண்மை சொன்னா அப்படிங்கிறத அவன் காட்டுவான். அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனா தீய மக்களுக்கு, கெட்ட மக்களுக்கு அது பயனளிக்காம போயிரும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்து 26வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல் ஹாபிஸாத்து அல் ஹபிசாத்து லில் ஹபிசீன வல் ஹபிசூன லில் ஹபிசாத்தி. ஏன் இப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான்? ஒழுக்கம் கெட்ட பெண்கள் இருக்காங்கல்ல, அப்படி ஒழுக்கம் கெட்ட பெண்கள் ஒழுக்கம் கெட்ட ஆண்களுக்கு தான் சரியானவங்க. அதே மாதிரி ஒழுக்கம் கெட்ட ஆண்கள் ஒழுக்கம் கெட்ட பெண்களுக்கு தான் உரியவர்கள். தூய்மையான பெண்கள் தூய்மையான ஆண்களுக்கும், தூய்மையான ஆண்கள் தூய்மையான பெண்களுக்கும் உரியவர்கள். அது மட்டும் இல்லாம மகர்த்து சொல்றான், புனைந்து சொல்லக்கூடிய சொற்களில் இருந்து, அந்த உரையின் போரின் பழிச்சொல்லில் இருந்து அவர்களின் பண்பாடு தூய்மையானது, அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் நற்பேரும் இருக்கின்றது. அப்போ இல்ல பரவாயில்ல, கல்யாணம் முடிச்சா சரியா போயிரும், சேர்ந்து வாழ்ந்தா சரியா போயிரும், ஒரு பிள்ளைய பெத்தா சரியா போயிரும், பழகிக்குவாங்க அப்படின்லாம் சொல்லி காட்டுறாங்களே, அது கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஒரு ஒழுக்கங்கெட்ட பெண்ணை ஒரு ஒழுக்கங்கெட்ட ஆணுக்கு தான் சரியே தவிர நல்ல அழகான, அதாவது தூய்மையான ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் முடிச்சு வைக்க கூடாது, சேர்த்து வைக்க கூடாது. அது அழகான செயல் கிடையாது. தூய்மையானவர்கள் தான் தூய்மையானோடு சேரணும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்றான். இதுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு. அடுத்து 27வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா தத்குலு புயூதன் கைர புயூதிக்கும். அதாவது நீங்க நுழையாதீங்க எங்க வீடுகள்ல, அனுமதி அளிக்காத வர, உங்களுக்கு அவங்க அனுமதி கொடுக்காத வரைக்கும் எந்த வீட்லயும் நீங்க நுழையாதீங்க. அடுத்த வசனத்தை பாத்தீங்களா? இறை நம்பிக்கையாளர்களை கூப்பிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய பண்பை சொல்லி கொடுக்குறான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய வீடுகளை தவிர மற்றவர்களுடைய வீடுகள்ல அந்த வீட்டாருடைய இசைவை அனுமதியை பெறாமல் அவர்களுக்கு சலாம் கூறாத வரையில் நுழையாதீங்க. இந்த வழிமுறைதான் உங்களுக்கு மிகச் சிறப்புடையது, நீங்கள் இதனை நினைவில் வைப்பீர்களா என எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யார் வீட்டுக்காச்சும் போகணுமா, முதல்ல அனுமதி வாங்குங்க. நாங்க வரலாமா, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதுக்கடுத்து அந்த வீட்டுக்கு அனுமதிதான் வாங்கிட்டோமேன்னு சும்மா அப்படியே நுழையாம அந்த வீட்டுல போய் சலாம் சொல்லுங்க. அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதென்று அழகான ஒரு சுப செய்திய, அல்லாஹுடைய வாழ்த்து செய்தியை எடுத்துக்கிட்டு உள்ள போங்க. அதுதான் உங்களுக்கு சிறந்தது, சிறப்பான வழிமுறை. இதை நீங்க நினைவுல வச்சு உங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்க. ஆனா இது இந்த மாதிரியான சிட்டிகள்ல வாழ்றவங்களுக்கு ஓகே. ஆனா ஊர்கள்ல பாருங்களேன், அந்த மாதிரி கேக்குறதோ, அது மாதிரி சலாம் சொல்லிட்டு போறதோ கிடையாது. நிறைய பேர்ட்ட அந்த பழக்கங்கள் இல்லை.
அது மட்டும் இல்லாம அது எப்பவும் பாக்குறவங்க தானே, அவங்களுக்கு எப்படி எப்ப பார்த்தாலும் சலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, அதை எப்படி வீட்டுல இருக்க மனுஷருக்கு போய் சொல்றது அப்படின்ட்டு. ஏமா வீட்டுல இருக்க மனுஷருக்கு தானே முதல்ல நிம்மதியும் அமைதியும் சமாதானமும் அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய சாந்தியும் வேணும். அப்புறம் தானே மத்தவங்களுக்கெல்லாம். அப்போ அப்படியெல்லாம் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரு வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி, உங்க வீடை தவிர மத்த வீட்டுக்கு நீங்க போகணுமா அவங்கள்ட்ட அனுமதி கேளுங்க. அப்புறம் அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க. அது வரைக்கும் நீங்க நுழையாதீங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்களேன். இதை நீங்க நினைவுல வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அல்லாஹ் எப்படித்தான் சொல்லி காட்டுறான் பாருங்க. ஆனால் அங்கு யாரையும் நீங்க பார்க்கலண்டா, எங்க உங்க வீடு அல்லாத மத்த வீட்டுகள்ல யாரையும் நீங்க காணவில்லை என்றால் உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படாத வரையில் அங்க நுழையாதீங்க. மேலும் உங்களுடன் திரும்பி செல்லுங்கள்னு அவங்க சொல்லப்பட்டா, அங்க உங்களுக்கு கூறப்பட்டா உடனே நீங்க திரும்பிருங்க. இதுவே உங்களுக்கு மிக தூய்மையான நடைமுறையாகும். மேலும் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறியவனா இருக்கிறான். ஒரு வீட்டுக்கு போறோம், கதவை தட்டுறோம், கூப்பிடுறோம், அவங்க ஒரு பதிலும் சொல்லல, சத்தமில்லாம அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் உன்னை நம்புனேன்னு திரும்பி வந்துடணும். நம்பர் 1. நம்பர் 2, அவங்க அனுமதி கொடுக்கல, இல்ல நாங்க கொஞ்சம் பிஸியா இருக்கோம், நீங்க அப்புறமா வர்றீங்களான்னு சொன்னா அவங்கள ஏசாம பேசாம உங்களெல்லாம் பார்க்க வந்த பாரு அப்படின்லாம் சொல்லாம, ஓகேமா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் அப்படின்ட்டு நம்ம நிம்மதியா வந்துடணும். ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? அல்லாஹ் எவ்வளவு ஒரு அழகிய பண்பை கற்றுக் கொடுக்குறான் பாருங்க. அதாவது நம்ம ஒரு பொய் பேசுறதுக்கோ, ஒரு புறம் பேசுறதுக்கோ, இல்ல அவங்கள ஒரு அழகான நிலைமையில பார்க்காத ஒரு சூழ்நிலைக்கோ, அவங்கள பத்தி ஒரு கெட்ட எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாதுங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணத்தை கூட பரிசுத்தமா வச்சுக்கணும், பிற மக்களோட நல்ல முறையில நடந்துக்கணுங்கிறதுக்கு எவ்வளவு ஒரு அழகான வழிகாட்டுதல் பாத்தீங்களா? அப்ப அவங்க உங்களுக்கு பதில் சொல்லாட்டியோ, இல்ல நீங்க திரும்பி போங்க, இன்னொரு தடவை வாங்க, அப்புறமா வாங்க அப்படின்னு சொன்னாலோ நீங்க திரும்பி வந்துடணும். அதான் உங்களுக்கு தூய்மையான அழகான நடைமுறை. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு நுணுக்கமா அல்லாஹ் நம்மள நோட் பண்றான் பாருங்க. ஒரு வீட்டுக்கு போறது, அங்க நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அவங்களோட எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிற முறைய கூட அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான் அழகான முறையில. அடுத்த வசனத்தை பாருங்க. ஆயினும் யாரும் குடியிருக்காத உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஏதாவது பொருட்கள் உள்ள வீடுகள்ல நீங்க நுழையிறதுல உங்களுக்கு மேல தப்பு இல்ல. நீங்க வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்தையும் மறைச்சு வச்சிருக்கீங்கல்ல உள்ளத்துல, அப்படி மறைத்து வச்சிருப்பதையும் அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவன். சொன்னாதான் தெரியும் நமக்கெல்லாம் இல்லையா? சொல்லாம மனசுக்குள்ள நினைச்சிருக்கிறது நமக்கு எப்படி தெரியும்? தெரியாது. ஆனா அல்லாஹ்வுக்கு 2மே ஒண்ணுதான். சொன்னாலும் ஒண்ணுதான், மறைச்சு வச்சிருந்தாலும் ஒண்ணுதான். 2மே வெளிப்படையா அறியக்கூடியவனா இருக்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு இதெல்லாம் அழகிய பண்பாடு. நீங்க மற்ற மக்களோட பழகுறதுக்கு போறதுக்கு. அப்போ நீங்க எங்க போனாலும் அனுமதி கேளுங்க, சலாம் சொல்லுங்க, உங்களுக்கு அனுமதி கிடைச்சா போங்க, இல்லாட்டி அழகான முறையில திரும்பி வந்துருங்க. இதுதான் உங்களுக்கு தூய்மையான நடைமுறைன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இது நீங்க நினைவுல வைங்கன்னு சொல்றான். அதே நேரத்துல குடியிருக்காத வீடு யாரும் இல்ல, ஆனா அங்க உங்களுக்கு தேவையான பலன் தரக்கூடிய ஒரு பொருள்களோ, ஒரு ஜாமானோ, ஒரு ஏதோ ஒண்ணு இருக்குது, அங்க நீங்க போலாம். ஆனா அங்க ஒருத்தருமே இல்லையே, யாருமே இல்லையே, அப்படிங்கிற இடத்துல போனா தப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுல எல்லாம் அறிஞர்கள் ஏராளமான நடைமுறைகளை, நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டிகளை தஃசீர்கள்ல எழுதியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு அடுத்து 30வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே, இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள்ட்ட அவர்கள் தங்கள் பார்வைகளை பேணி காத்து கொள்ளும்படியும், தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாத்து கொள்ளும்படியும் நீர் கூறுவீராக. இதுவே அவர்களுக்கு மிக தூய்மையான வழிமுறையாகும். அவர்கள் செய்யும் அனைத்தையும் திண்ணமாக அல்லாஹ் நன்கு தெரிந்தவனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம் இது. எப்போ பார்த்தாலும் உங்க எல்லாருக்கும் தெரியும். சூரா 100ஓட 30, 31வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆணுக்கு எப்படிப்பட்ட கட்டளையை கொடுத்திருக்கான், ஒரு பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு கட்டளையை கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை ஃபாலோ பண்ணி நடந்தாவே நமக்கு போதுமானதுன்னு ஒவ்வொரு டைம்லயும் நினைவூட்டக்கூடிய ஒரு வசனம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா நபியை கூப்பிட்டு சொல்றான், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள்ட்ட முதல்ல சொல்லுங்க, உங்க பார்வையை பேணி பார்த்துக்கோங்க. அப்ப பார்வைங்கிறது அத அலைய விடுறது, தேவையில்லாம பாக்குறது, எல்லா தீமைக்கும்
காரணமா இருக்கு. அதனால உங்களுக்கு தேவையானதை மட்டும் பாருங்க, தேவையில்லாததை பார்க்காதீங்க. அந்த பார்வையை முதல்ல பாதுகாத்துக்கங்க. பார்வையை பாதுகாத்தா உங்க வெட்க ஸ்தலத்தையும் பாதுகாத்துக்கலாம். எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான் பாருங்களேன். இது அவங்களுக்கு ரொம்ப மிக தூய்மையான வழிமுறையா இருக்கு. அவர்கள் செய்யும் அனைத்தையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். உன்னைத்தான் பார்த்தான், உன்னை பார்க்கலன்னு இல்ல, எல்லாத்தையுமே பாக்குறாங்கிறத நபியே இந்த மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க. அடுத்த வசனத்துக்கு போகலாமா? முதல் வசனத்துல பாருங்க, 2 கட்டளை தான். ஆண்களை கூப்பிட்டு அவங்க பார்வையை தாழ்த்தி அவங்களுடைய கற்பை பாதுகாத்துக்கிற சொல்லுங்க. இதுதான் அவங்களுக்கு நல்லது, தூய்மையானது. அல்லாஹ் ஒவ்வொன்னையும் பாக்குறான். வாங்க பெண்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு பாப்போம். பாருங்க 31வது வசனம். இதெல்லாம் நம்ம எழுதி நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒட்டி வச்சுக்கணும். ஏன்னா நினைவூட்டலுக்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மேலும் நபியே இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள்கிட்ட சொல்லுங்க. என்ன சொல்லியிருக்கான்? அவர்கள் தங்களுடைய பார்வைகளை பேணி கொள்ளட்டும், நம்பர் 1. தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாக்கட்டும், நம்பர் 2. 2 தானே ஆண்களுக்கு சொன்னான், அந்த 2ஐயும் சொல்லிட்டு 3வதா எக்ஸ்ட்ரா பெண்கள் மேல அக்கறையோட மேற்கொண்டு சொல்லக்கூடிய அட்வைஸ பாருங்க. அல்லாஹுவின் புறத்துல இருந்து நமக்கு வந்த வழிகாட்டல. தங்களுடைய அழகு இருக்குல்ல, தங்களுடைய அழகை வெளிக்காட்டாத இருக்கட்டும். அப்ப ஆண்கள்லாம் அழகு இல்லாதவங்களா? அப்படி கருத்து இல்லை இது. ஏன்னா பெண்கள் அல்லாஹ்தால ஒரு கவர்ச்சியா, ஒரு அழகா, அப்ப ஆண்களை கவர்ந்து இழுக்கக்கூடியதா, பிற மக்களை தன் பக்கம் அப்படியே பார்க்க தூண்டக்கூடியவர்களா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கான். அதனால தெளிவா அல்லாஹ் தஆலா சொல்றான், தங்களுடைய அழகை வெளியில் காட்டாதே இருக்கட்டும். அதுல இருந்து தாமா வெளியே தெரியுதுல அந்த கை, முகம், இத தவிர எல்லாத்தையும் அவங்க மறைச்சுக்கிறட்டும், வெளியே காட்ட வேண்டாம். இதோட விட்டுறலாம் தானே? ஓகேவா? இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் புரியுது தானே? பெண்களோட உடல் அமைப்பே பாருங்களேன், ஒரு கவர்ச்சியா, ஒரு வளைவா, ஒரு நெளிவா, ஒரு அழகான ஒரு சூரத்துலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கான் இல்லையா? அதுக்கு அடுத்து மேற்கொண்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், தங்களுடைய மார்புகள் மீது தங்கள் முந்தானையை போட்டுக் கொள்ளட்டும். இது எல்லாருக்கும் புரியுதா புரியலையா? எல்லாருக்கும் ரொம்ப தெளிவா புரியும். ஏன்னா இது நல்ல நம்மளுடைய விளங்கக்கூடிய நம்மளுடைய பாஷையில நமக்கு விளக்கமெல்லாம் அந்த பக்கம் இல்லாம நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே தெளிவா சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் கல்புல நல்லா பதிய வச்சுக்கணும். இத திருப்பியும் நான் படிக்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்றான், மேலும் நபியே இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள்கிட்ட சொல்லுங்க, அவங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், பேணி கொள்ளட்டும். அந்த பார்வைங்கிறது ரொம்ப பாதுகாக்க வேண்டிய ஒண்ணு. அதுக்கடுத்து தங்களுடைய கற்பை பாதுகாத்துக்கட்டும், வெட்கத்தலங்களை பாதுகாக்கட்டும். 2 முடிச்சு. 3வது தங்களுடைய அழகை வெளியில காட்ட வேணாம். அப்ப அழகா லிப்டிக்க போட்டு, அந்த லைனரை வரிஞ்சு, ஐ ஷேடோவை போட்டு, ஐ லைனரை வரிஞ்சு, அப்புறம் புருவத்துக்கு மேல ஒரு வழியா வலிச்சு, அங்க ஒரு தீட்டி, இங்கேயும் அங்கேயும் ரோஸ் பவுடரை பூசி, வேற என்ன சொல்லலாம்? எதையும் நான் மிஸ் பண்ணிருக்கேனா? இவ்வளவு செஞ்சு வெளியே போறோமே, உண்மையிலேயே இது அல்லாஹ்வுடைய வசனங்களை, இந்த வசனங்களை படிச்சவங்க செய்யக்கூடிய வேலையா? இதுக்கு அடுத்து உங்களுடைய அழகை வெளியே காட்ட வேணான்னு அல்லாஹ் சொல்லிட்டு, தனிப்பட்ட முறையில அல்லாஹ் தஆலா சொல்றான், தானா தெரியுதுல இந்த கை, இந்த முகம், இதை தவிர உங்களுடைய மார்பு பகுதி இருக்குல்ல, உங்களுடைய நெஞ்சு பகுதி, அது ஒரு மிகப்பெரிய கவர்ச்சி, மிகப்பெரிய அழகு. ஆனா பயனுள்ளதாவும் நான் அதை நேரத்துல வச்சிருக்கேன். நீங்க அதை என்ன செய்யுங்க, முந்தானையை போட்டு மூடுங்க. முந்தானையை தூக்கி கழுத்துல சுத்தாதீங்க. முந்தானையை தூக்கி போடலையான்னு தூக்கி போடாதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா முந்தானைக்கு வேலையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போயிருச்சு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க உங்களுடைய மார்பு பகுதியே, உங்களுடைய நெஞ்சு பகுதியே, உங்க முந்தானைக்கு அதுக்கு மேல உங்க முந்தானையே போட்டு மூடிக்குங்க. ஏன் தெரியுமா? யாருக்கு அது காட்டலாம் தெரியுமா? எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்க, நாம பெத்த பிள்ளைங்க, டீனேஜ்ல வயசுல வெளியில போகையில கழுத்தை மட்டும் சுத்துது, ஒண்ணும் சுத்தாமையும் போகுது, பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரசிக்கிறோம். எப்படி ரசிக்க முடியும்? எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? சரி வயசு புள்ளா அப்படித்தான் இருக்கும், திருந்திரும்னு எப்படிமா சொல்ல முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாத்தீங்களா? சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அதாவது
தங்கள் கணவன்மார்கள், நம்மளுக்கு திருமணம் முடிச்ச நம்மளுடைய கணவர் இருக்கிறாங்கல்ல, அதுதான் எல்லாவற்றையும் பார்க்கறதுக்கு ஹலாலாக அனுமதிக்கப்பட்ட உறவு. அதுக்கடுத்து தங்களுடைய தந்தை, நம்ம தந்தை முன்னாடி மேல துணி இல்லாம இருந்தாலும் தப்பு இல்லை, ஆனா அது மறைச்சு இருக்கிறதான் பெஸ்ட். தங்களுடைய கணவன்மார்களின் தந்தை, நம்மளுடைய கணவனை பெற்றெடுத்த தந்தை, தங்களுடைய மகன், நம்ம பொம்பளை ஆம்பளை பசங்க இருக்கிறாங்கல்ல, நம்ம பெத்தெடுத்த பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க தங்களுடைய கணவன்மாருடைய மகன்கள், அதாவது நம்ம கணவனுக்கு முதல்ல திருமணம் முடிச்சு அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்க இருந்தா அவங்க முன்னாடி நம்ம சாதாரணமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம தங்களுடைய சகோதரர்கள், நம்மளுடைய கூட பிறந்த நானா தம்பி அண்ணன் தம்பிங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க. அப்புறம் தங்களுடைய சகோதரியோட மகன்கள், நம்ம அக்கா தங்கச்சியோட பிள்ளைங்க பசங்க இருக்கிறாங்கல்ல அவங்க. அப்புறம் சகோதரர்களோட பிள்ளைங்க, நம்மளுடைய நானா தம்பி அண்ணன் தம்பிகளோட ஆம்பளை பசங்க, தங்களோட நெருங்கி பழகக்கூடிய பெண்கள். எல்லா பெண்களுக்கும் முன்னாடி இல்ல, நல்லா கேட்டுக்கோங்க. நாம இத ஞாபகத்துல வச்சுக்கிறோம். நம்மளோட ரொம்ப நெருங்கி பழகுறாங்கல்ல அந்த பெண்கள், நம்மளை பத்தி அவங்களுடைய ஆண்கள்கிட்ட விமர்சனம் பண்ணி படம் வரைஞ்சு காட்ட மாட்டாங்கல்ல, அப்படிப்பட்ட நல்ல பெண்கள், இவங்களுக்கு முன்னாடி நம்ம சாதாரணமா இருக்கலாம். அதுக்கடுத்து தங்களுடைய ஆண் பெண் அடிமைகள், நம்ம அடிமைகளா நம்ம வீட்டுல வச்சிருக்கோம்ல, அவங்களும் அந்த கெட்ட எண்ணங்களோட இல்லாம இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் நமக்கு விரிவுரையில எழுதி சொல்லி காட்டுவாங்க இப்படிப்பட்ட ஆண்கள். அப்புறம் அதல்லாம தவறான ஒரு கெட்ட எண்ணம் இல்லை அவங்களுக்கு, அப்படிப்பட்ட நம்மளை அண்டி வாழக்கூடிய ஆண்கள், மேலும் பெண்கள். அப்புறம் அந்தரங்க விஷயத்த பத்தி தெரியாத சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, ஒரு 3-4 வயசு பிள்ளை, இப்ப 3-4 வயசு பிள்ளைக்கும் தெரியற மாதிரிதான் விஷயங்கள்லாம் இருக்குது. அப்ப அப்படி இருக்கிறாங்கல்ல, அப்படி அவங்களுடைய முன்னிலையில நம்மளுடைய அழக அவர்கள் வெளிக்காட்ட, அது அல்லாத இடத்துல நம்மளுடைய அழகை வெளிக்காட்ட வேணாம். இந்த நமக்கு அனுமதிக்கப்பட்ட இவங்க முன்னாடி சாதாரணமா நார்மலா இருக்கலாம். ஆனா கணவனுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்க முடியாது இவங்களுக்கு முன்னாடியுமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு சொல்றான், வேறு யார் இடத்திலையும் தங்களுடைய அழகை அவர்கள் வெளிக்காட்ட வேண்டாம். தாங்கள் மறைத்து வைத்திருக்கும் தங்கள் அழகை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களுடைய கால்களை பூமியில் அடித்து நடக்க வேண்டாம். ஊர்ல பூரா சலங்க கொலுசு இருக்குல்ல, காலுக்கு போடுவோம்ல, காலுக்கு போடுற கால் செயின், அந்த கொலுசு பாத்தீங்கன்னா அவங்க நடந்து போனாவே பக்கத்து தெரு வரைக்கும் சத்தம் கேட்கிற கொலுசெல்லாம் இருக்குது. போனாவே பாப்பாங்க, திரும்பி பாப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தடை செய்யப்பட்டது. அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான், 2 கட்டளை ஆம்பளைக்கு முடிஞ்சு போச்சு. நீங்க உங்க பார்வையும் உங்களுடைய கற்பையும் பேணி பாதுகாத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப அழகானது. பெண்களுக்கு லிஸ்ட போடுறான் பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. உங்களுடைய அழகை வெளியே காட்டாதீங்க, அது மட்டும் இல்ல, உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக உங்க கால்களை பூமியில அடிச்சு தட்டி நடக்க வேண்டாம். நடந்தா மென்மையா சத்தம் இல்லாம அமைதியா நடங்க, டங்கு டங்கு டங்குட்டு நடக்க வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ கொலுசு போடலாம் சத்தம் இல்லாத, நம்ம ஏன்னா அதெல்லாம் நமக்கு அலங்காரமா கொடுத்திருக்கு, அலங்கார பொருளா நம்மளை அழகுபடுத்துறதுக்காக. ஆனா அதுல சலங்க இருக்குல்ல, அந்த முத்து இருக்குல்ல, அதை அப்படி அழகா கட் பண்ணி தூக்கி வச்சிடணும். சரியா? சத்தம் கேட்கறதுக்காகவே நிறைய முத்து இருக்கிறது எடுத்து தாங்கன்னு கேக்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அத இனிமேல விட்டுறணும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், தங்களுடைய கால்களை பூமியில அடிச்சு நடக்க வேண்டாம். சொல்லிட்டு, நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் பாவ மன்னிப்பு கோரி மீளுங்கள். ஏன்னா இதுல எல்லாம் நீங்க தப்பு செஞ்சிருப்பீங்க, இதுல எல்லாம் நீங்க மாற்றமா நடந்திருப்பீங்க. அதனால இந்த வசனத்தை கேட்டுட்டீங்களா, பாத்துட்டீங்களா, அல்லாஹ் மேல நம்பிக்கை உள்ள அடியார்களாவா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அனைவரும் ஒண்ணு சேர்ந்து அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கோரி மீளுங்க. அப்ப நீங்க வெற்றி பெறலாம். நீங்க திருந்திட்டீங்கல்ல, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டீங்கல்ல, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அப்போ நீங்க வெற்றி பெறக்கூடும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த லிஸ்ட தயவு செய்து நம்ம வந்திருக்க அத்தனை பேரும் சூரா நூர் 31வது வசனம் போய் எடுத்து படிச்சு பாக்குறதோட இதோட தஃசீர் விளக்கத்தையும் படிச்சு, இதை எது எது எல்லாம் நாம செஞ்சுக்கிட்டு வர்றோம், எது எது எல்லாம் விடணும்.
அப்படின்ட்டு இந்த வசனத்தை நாம எடுத்து செயல்பட்டோம்டா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலயும் நமக்கு வெற்றியை கொடுப்பான், மறுமையிலையும் வெற்றியை கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இல்லையா? அப்ப இது மனிதர்களுடைய பேச்சு கிடையாது, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயம். அப்ப இதை நம்ம என்ன செய்யணும்? அழகான முறையில பின்பற்றக்கூடிய மக்களா இருக்கணும். ஓகே, அடுத்த வசனம் பாருங்க, 32வது வசனம். உங்களில் வாழ்க்கை துணையின்றி இருப்பவர்களுக்கும் மேலும் உங்களுடைய ஆண் பெண் அடிமைகளின் நல்லவருக்கும் திருமணம் செய்து வைங்கள். அவர்கள் வறியவர்களாய் இருந்தா அல்லாஹ் தன்னுடைய அருளால் அவர்களை தனவந்தர்களாக்குவான். அல்லாஹ் மிகவும் விசாலமானவனாகவும் நன்கு அறியக்கூடியவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்மளுக்கு மத்தியில வயது விட்ட அந்த ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அடிமைகளா இருந்தாலும் சரி, அவங்க நல்லவர்களா இருக்கும் போதே அவங்களுக்கு அந்த தருணம் வந்ததோடு திருமணம் செஞ்சு வச்சிடணும். நல்ல புள்ளதானமா இருக்கட்டும்னு சொல்லக்கூடாது. நல்லவர்களுக்கு தான் சீக்கிரம் நன்மைகளை செஞ்சு வைக்கணும். கெட்டவங்க தான் கெட்டு போயிட்டாங்களே, அவங்களுக்கு என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்ப அதுக்குரிய அந்த வாழ்க்கை துணையின்றி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல நம்ம தள்ளி போடக்கூடாது. ஒரு ஆணோ பெண்ணோ, ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்க, திருமண வயதை அடைந்ததுக்கு தயாரா இருந்தா அதுக்கு தாமதப்படுத்தாதீங்க. ஒரு ஜனாசா ரெடியா வந்துருச்சா பள்ளிக்கு, அதை அடக்குறதுக்கு தாமதப்படுத்தாதீங்க. நல்ல நல்ல விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆன்ல ரொம்ப அழகா நமக்கு விளக்கி காட்டுறான். இப்படி இருக்கிற போது இல்ல இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், இந்த கம்ப்ளீட் பண்ணிரட்டும், சொந்த கால்ல நிக்கட்டும், வேலை எடுக்கட்டும், இதெல்லாம் நம்ம சொல்லி சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. எந்த நேரம் ஷைத்தான் வழி கொடுப்பான்னு தெரியாது. ஏன்னா அது ஒரு பொல்லாத வயசு. நல்ல நேரம் தான், இல்லைன்னு சொல்றதுக்குள்ள சீக்கிரமா சருகி போகக்கூடிய ஷைத்தான் வழி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். அதனால தாமதப்படுத்தாதீங்க. அவங்களுக்கு வயதுகள் வந்துருச்சுன்னா, அவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னு சொன்னா துணை இல்லாம இருக்க வேணாம். அவங்களுக்கு திருமணம் செய்து வைங்க. அவங்க ஏழைகளா இருந்தா அல்லாஹ் தன்னுடைய அற்புடையை கொண்டு தன்னுடைய அருளால் உங்களை தனவந்தர்களா செல்வந்தர்களா அல்லாஹ் ஆக்குவான். அல்லாஹ் விசாலமானவன், எல்லாவற்றையும் நன்கு அறியக்கூடியவனா இருக்கான். ஒரு சிலர் பாருங்களேன், கல்யாணத்துக்கு பின்னாடி சொல்லி காட்டுவான், ஓஹோன்னு மாஷா அல்லாஹ் கல்யாணத்தை முடிச்சான், நம்ம புள்ள போன நேரம் புள்ள வந்த நேரம் இப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்களேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில சிறப்பா இருக்குதுங்க, நல்லா இருக்கிறாங்க சொல்லி காட்டுவோம் இல்லையா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க வறுமையை நினைச்சு பயப்படாதீங்க, உங்களை நான் செல்வந்தனாக்குவேன், உங்களுக்கு நிறைவா நான் கொடுப்பேன். அப்ப நாம செய்ய வேண்டிய நமக்குன்னு அல்லாஹ் சில பணிகளை கொடுத்திருக்கான். அந்தந்த நேரத்துல அந்தந்த விஷயங்களை செஞ்சிடணும். அல்லாஹ் இடத்துல உதவியை தேடிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைச்சு கொடுப்பான். ஆனா அந்த சூழ்நிலைகளை அந்த சந்தர்ப்பங்களை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பக்கத்துக்கு மாறி போயிரும். அதுக்கு காரணம் யாரு? அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லவர்கள் கூடியவர்களா நாம இருக்கிறோம். அதனால இந்த இடத்துல ரொம்ப கவனத்தோட இருக்கணும் நாம ஒவ்வொருத்தரும், இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. திருமணத்திற்குரிய வசதி வாய்ப்பை பெறாதவர்கள் அல்லாஹ் தன்னுடைய அருளால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கும் வரை ஒழுக்க தூய்மையை மேற்கொள்ளட்டும். உங்களுடைய அடிமைகளில் எவர்கள் முகாத்தபாத் கோருகிறார்களோ அவர்களிடம் நன்மை இருப்பதாக நீங்கள் அறிந்தால் அவர்களோடு முகாத்தபத் செய்து கொள்ளுங்கள். அதாவது ஒரு ஒப்பந்தம், அவங்களுக்கு ஒரு கடன் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறது. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுவாங்க. மேலும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கும் செல்வத்திலிருந்து அவர்களுக்கு வழங்குங்கள். மேலும் உலக வாழ்க்கையின் லாபங்களை தேடிக்கொள்வதற்காக உங்கள் அடிமை பெண்களை விபச்சாரத்திற்காக பலமத்தப்படுத்தாதீர்கள். அவர்கள் சுயமே ஒழுக்க தூய்மையை விரும்பும் போது அவர்களை எவரேனும் பலவந்தப்படுத்தினால் அவர்கள் பலவந்தப்படுத்தப்பட்ட பின்பும் அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவோனாகவும் மிகுந்த கிருபை செய்வோனாகவும் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப யாருக்கு திருமணத்திற்குரிய வசதி வாய்ப்பு இல்லையோ அவங்க என்ன செய்யட்டும், ஒழுக்க தூய்மையோட பொறுமையா இருக்கட்டும். அல்லாஹ் அவங்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகளை கொடுக்கிற வரைக்கும். அதுக்காக ஆஹா ஓஹோன்னு ஆடம்பரம் பண்ற வசதி இல்லை, அந்த மகர் கொடுத்து அவங்களுக்கு தேவையான உடை இருப்பிடம் கொடுக்கறதுக்குரிய வசதி இல்லையா? அதுக்காக பெரிய பங்களா கட்டி கேட்கிறதும் கார் வாங்கி கேட்கிறதும் பெரிய நகநட்டுகளை கேட்கிறதும் அது இல்லை. அத்தியாவசியமான அந்த
தேவைகள் வரும் வரைக்கும் நீங்க ஒழுக்கமா இருங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான். அது மட்டும் இல்லாம உங்கள்ட்ட அடிமைகளா சில ஆண்களோ பெண்களோ இருக்கும்போது அவங்களுக்கு நீங்க திருமணம் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு உங்களுடைய செல்வத்துல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. அவங்க மகர் கொடுக்கறதுக்கு, அவங்க திருமண செலவுக்கு அவங்களுக்கு முடிச்சு வைங்க. ஏன்னு சொன்னா அல்லாஹ் வந்து உங்களுக்கு கிருபை செய்யக்கூடியவனா இருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த உலக லாபத்துக்காக நீங்க என்ன செய்யுங்க, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அடிமை பெண்களை விபச்சாரத்துக்கு பலவந்தப்படுத்தாதீங்க. அப்ப பலவந்தப்படுத்துறவங்களா இருந்திருப்பாங்களோ, அல்லாஹ் நீ காப்பாத்தி அல்லாஹ். அப்படி நீங்க செய்யறது நல்லது இல்ல. அவங்க சுயமா ஒழுக்கத்தோட இருக்கக்கூடியவங்களா இருக்கிறவங்கள நீங்க பலவந்தப்படுத்தினா அதன் மூலம் அவங்க விபச்சாரம் செஞ்சா அவங்களுடைய குற்றங்களை, அதாவது வந்து எஜமானர்களா இருக்கக்கூடியவர்களுக்குரிய தண்டனை இருக்கு. ஆனா அவங்க விரும்பி அவங்க செய்யலையில, நிர்பந்தத்தாலாலதானே அவங்க அந்த பாவத்தை செஞ்சிடறாங்க. ஆனா அவங்க மன்னிப்பு தேடனா எல்லாம் மன்னிப்பேங்கிறான். ஏண்டா அவங்க விரும்பி செய்யல, அவங்களுடைய எஜமானர்களோட கட்டாயத்தினால நிர்பந்தத்தினால அவங்க அந்த பாவத்தை செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு கருணையாளனா இருக்கிறாங்க, இவ்வளவு கிருபையாளனா இருக்கிறான் பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒழுக்க பண்புகளை, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நடைமுறைகளை அல்லாஹ் அவ்வளவு அற்புதமா அழகா சொல்றான் பாருங்க. அடுத்து மேலும் நாம் தெளிவாக வழிகாட்டும் வசனங்களை உங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம். இது எல்லா வசனமும் நமக்கு புரியுது தானே, விளங்குது தானே? இது வேற யாரும் இன்னொருக்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லையே. எவ்வளவு அழகா தெளிவா எல்லாம் சொல்றாங்க. அப்போ நம்ம தெளிவா உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வசனங்களை உங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கோம். உங்களுக்கு முன் சென்ற சமூகங்கள்ல படிப்பினை மிக்க உதாரணங்களையும் நாம உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கோம். இங்க வாங்க, உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கல்ல, அவங்க அநியாயம் பண்ணாங்க, வசனங்களுக்கு மீறினாங்க, அல்லாஹ்வை பொய்யின்றாங்க, இறை தூதரை கொலை பண்ணாங்க, நிராகரிச்சாங்க. அவங்களுடைய நிலைமைகள்லாம் எப்படி இருந்துச்சு முந்தின சூறாக்கள்ல பார்த்தோமா? அது படிப்பினை தரக்கூடிய ஒரு விஷயமா உங்களுக்கு பாடங்களா இருந்துச்சா? அதுக்காகத்தான் அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி சொன்னோம். மேலும் இரையச்சம் கொள்ளக்கூடியவர்களுக்கு பயனளிக்கும் நல்லுரைகளையும் நாம கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்களுக்கு இதெல்லாம் எவ்வளவு பெரிய அட்வைஸ். அப்ப இனிமேல் நம்ம என்ன செய்யக்கூடாது, வெளியே போனா அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்க்க கூடாது. நம்ம தேவையில்லாதவங்கள்ட்ட தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது. குறிப்பா நாம அலங்காரம் பண்ணிக்கிட்டு வெளியே போகவே கூடாது. இருக்கிறத அல்ஹம்துலில்லாஹ்னு அழகா வீட்டுல வச்சுட்டு முகத்தை எல்லாம் கழுவிட்டு அழகா பளிச்சுன்னு போலாமே தவிர அங்க இங்க அந்த அலங்காரம் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து நம்மளுடைய முந்தானைய கழுத்துக்கு மட்டும் சுத்தக்கூடாது. அழகா நெஞ்சு பகுதியை மூடி நம்ம பிள்ளைங்க கிட்டையும் சொல்லணும். இங்க வாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லியிருக்கான், உங்களுடைய காப்பாளர்கள் உங்களுடைய பொறுப்புதாரிகள் நாங்களா இருக்கோம். நாளைக்கு எங்கிட்ட அல்லாஹ் விசாரிப்பான். நீங்க இப்படி போடக்கூடாது செல்லங்களா, அழகுகளா, உங்களுடைய அழகு இங்க வீட்டுக்குள்ள மட்டும்தான், வெளி மக்களுக்கு கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன இந்த சட்டங்களை பேணக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா உங்க முன்னாடி ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் தெரியுமா? நீங்க இரையச்சம் கொண்டவர்களா இருக்கிறீங்க. நீங்க இதையெல்லாம் செயல்பட்டு வரும்போது இந்த நல்ல உரைகள், நல்ல உபதேசங்கள், இந்த அழகான பண்பாடுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல உபதேசங்களை நாம சொல்றோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 34வது வசனத்துல சொல்றான். சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ், அடுத்த வசனம் இது வரைக்கும் ஒரு முஃமின்களுக்குரிய பண்பாடு, ஒழுக்க நலன்கள், இதையெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் நூறா இருக்கான், அல்லாஹ் 100 சமாவாத்தி வல்லார்ல, வானம் பூமின்னு ஒளியா இருக்கான், மிகப்பெரிய பிரகாசமா இருக்கான். அது எப்படியெல்லாம் இருக்கு தெரியுமா அப்படிங்கிற தன்னை பத்திய விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடியதான் 35வது வசனம். அதை கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிருச்சு இல்லையா? அதனால 34 வசனங்களோட நம்ம முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த வசனங்களை குறிப்பா சூரா நூறோட 30, 31, 30 ஆண் பிள்ளைங்களுக்கு நம்ம படிச்சு காட்டணும், சொல்லி காட்டணும். 31 பெண்களாகிய நாம் படிக்கிறதோட நம்ம குடும்பத்து பெண்களுக்கெல்லாம் சொல்லணும். இது கேட்டுட்டோம்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை நம்மள்ட்ட எத்தி வச்சுட்டான்ல, நாளைக்கு நம்மள்ட்ட மறுமையில சந்திச்சவனோட பேசல கேட்பான்ல, இந்த வசனத்தை இந்த நேரத்துல இந்த மீட்டிங்ல நீங்க படிச்சீங்கல்ல, கேட்டீங்கல்ல, செயல்பட்டீங்களா? இன்ஷா அல்லாஹ் நம்மள்ட்ட ரொம்ப கேட்பான்ல. அல்லாஹ் தஆலா எத்தனை இடத்துல சொல்றான், உங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்களை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும், நீங்க வெளியே பேசுறதும் எனக்கு தெரியும், கல்புல நினைக்கிறதும் தெரியும், இப்படி எல்லாம் சொல்றான்ல.
நாளைக்கு நம்மள்ட்ட கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? யா அல்லாஹ் சமிஅனா, யா அல்லாஹ் கேட்டோம், யா அல்லாஹ் வஅதானா, யா அல்லாஹ் கட்டுப்பட்டோம், யா அல்லாஹ் நாங்க செயல்பட்டோம், யா அல்லாஹ்ன்னு நம்ம சொல்லணுமா இல்லையா? 35வது வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அல்லாஹு நூறு சமாவாத்தி வல் அர்த் மஸலு நூரிஹி கமிஸ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ் அல் மிஸ்பாஹ் ஃபீ சுஜாஜா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எப்படின்னா அல்லாஹ்ங்கிறவன் நூறு சமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் இந்த வானங்கள் மற்றும் பூமியோட ஒளியாக இருக்கிறான். இந்த பேரண்டத்துல அவனது ஒளிக்கு உவமை இந்த மாதிரி இருக்கு. எப்படி? ஒரு மாடத்துல ஒரு விளக்கு வைக்கப்பட்டிருக்குது. அந்த விளக்கு ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள இருக்குது. அந்த கண்ணாடி கூண்டு முத்தாய் ஒளிரக்கூடிய தாரகை மாதிரி இருக்குது. அந்த விளக்கு கிழக்கு சேர்ந்ததாயும் மேற்கு சேர்ந்ததாயும் இல்லாத அருள் பெற்ற ஒளிவ மரத்தின் எண்ணெய் கொண்டு எரிக்கப்படுது. அந்த எண்ணெய் தானா ஒளிரவே செய்யும். நெருப்பு அதனை தீண்டாத போதிலும் இவ்வாறு ஒளிக்கு மேல் ஒளி அதிகமாக்குவதற்காக அனைத்து காரணங்களும் இங்கே அமைய பெற்றிருக்கிறது. அல்லாஹ் தன் நாடுவோருக்கு தன்னுடைய ஒளியின் பக்கம் வழிகாட்டுகிறான். அவனுடைய உவமைகளின் வாயில மக்களுக்கு விஷயத்தை விளக்குகிறான். மேலும் அவன் ஒவ்வொன்றையும் நன்கு அறிந்தவனா இருக்கான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நூர், அவனுடைய ஒளி எவ்வளவு அழகானது. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ். அந்த ரேடியேட்டர் சொல்லுவோம்ல, நம்ம அந்த நம்ம மக்கால இருந்தெல்லாம் போயிட்டு வரல தஸ்மீக் மணி எல்லாம் வாங்கிட்டு வருவோம்ல, அதெல்லாம் பாருங்களேன், லைட் போடாம அதோட வெளிச்சம் வரும், அந்த ஒளி. இது எப்படி நம்ம லைட் அமர்த்திட்டு பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உதாரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கான்ல, அவன் வானம் பூமியோட ஒளியா இருக்கிறான். இந்த பேரண்டத்துல அவனது ஒளிக்கு உவமை என்ன தெரியுமா? ஒரு அழகான மாடம் இருக்குது. அந்த மாடத்துல அப்படியே அழகா ஒரு கண்ணாடியிலான ஒரு விளக்கு இருக்குது. அந்த விளக்கு முத்தா ஒளிரக்கூட ஒரு தாரக மாதிரி இருக்கு. அதுக்கு மேல அந்த எண்ணெய் இருக்குல்ல, அதோட எண்ணெய், அந்த ஊத்தி எரிக்கக்கூடிய எண்ணெய், அது ஒளிவு மரத்தோட எண்ணெய். அதுவே மின்னுமா. அந்த நெருப்பை பத்த வச்சு அதுல இருந்து வெளிச்சம் வர்றது இல்லாம அதுவாவே அதுல ஒரு பிரகாசம் இருக்கான். சுப்ஹானல்லாஹ். அப்படி தானா எரியும். அப்படிப்பட்ட அந்த ஒளிக்கு மேல ஒளிக்கு உதாரணம் தான் அல்லாஹுடைய பிரகாசம், அல்லாஹுடைய ஒளி. இந்த ஒளிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நாடுறானோ அவரின் பக்கம் அந்த ஒளிய காட்டுறான். அவன் இப்படி நமக்கு உதாரணத்தின் மூலமா நமக்கு சொல்லி காமிச்சு மக்களுக்கு இந்த விஷயமெல்லாம் புரியணும். அல்லாஹ்ங்கிறவன் எப்பேற்பட்ட பிரகாசமானவன், எப்பேற்பட்ட ஒளிய உங்களுக்கு கொடுக்குறான். அந்த ஒளியின் பக்கம் உங்களை அழைக்கிறான். அந்த பிரகாசத்தை விட்டுட்டு, அந்த வெளிச்சத்தை விட்டுட்டு, அந்த ஒளிய விட்டுட்டு எங்கப்பா போறீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி, அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நன்கு அறிந்தவனா இருக்கான். 36வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவனது ஒளியின் பால் வழிகாட்டுதலை பெற்றவர்கள் எந்த இல்லங்கள் உயர்த்தப்படுவதற்கும் எங்கே தன் பெயர் நினைவு கூறப்படுவதற்கும் அல்லாஹ் அனுமதி வழங்கினானோ அந்த இல்லங்களில் காணப்படுகிறார்கள். அவற்றில் காலை மாலை நேரங்களில் அவனை துதித்து கொண்டிருப்பார்கள். 36வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த ஒளியின் பால் வழிகாட்டப்பட்ட அந்த நல்ல மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்க? எந்த இல்லம் உயர்த்தி கட்டி அங்க அல்லாஹ்வின் நினைவு கூறப்படும், அங்க நினைவு கூறுவதற்காக அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த இல்லங்கள்ல இருப்பாங்க. எந்த இல்லம் உயர்த்திக்கிட்டப்பட்டிருக்கு? எந்த இல்லத்துல அல்லாஹ்வை நினைவு கூறப்படுது? நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஒவ்வொரு இடத்துலயும் அல்லாஹ் தஆலா அவனை வணங்குவதற்காக பள்ளிகளை நிர்மாணம் பண்ண சொல்லியிருக்கான், கட்ட சொல்லியிருக்கான். அப்ப அந்த பள்ளிகள்ல அல்லாஹுவின் ஒளியின் பக்கம் வழிகாட்டப்பெற்ற வழி பெற்ற நேர்வழி பெற்ற நல்லடியார்கள் ஒவ்வொருத்தரும் கரெக்டா அந்தந்த தொழுகைக்கு, அந்த அழைப்பொலிக்கு, அந்த பாங்கொலிக்கு பதில் சொல்லி எல்லாரும் பள்ளியில் ஒன்று கூடி அவனை வணங்கக்கூடியவர்களாக, வழிபடக்கூடியவர்களாக, அவனுக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. இந்த இல்லங்கள்ல, இந்த பள்ளிகள்ல, இந்த மஸ்ஜிதுகள்ல அவர்கள் எப்படிப்பட்ட மக்களா இருப்பாங்க? காலையிலயும் மாலை நேரங்கள்லயும் அவனை துதித்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு நாம இந்த செயல்களை செய்யறோமா?
நம்மளுடைய குடும்பத்து ஆண்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண் பிள்ளைகள் இந்த பள்ளிக்கு 5 நேரமும் போறாங்களா? அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களா இருக்கிறார்களா? காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய, அவனை துதிக்கக்கூடிய, அவனை தஸ்பீஹ் செய்யக்கூடிய அழகிய அமலை செய்யக்கூடியவர்களா இருக்கிறார்களா? இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம அவர்களுக்கு இந்த அழகிய செய்தியை சொல்லணும், அவர்களுக்காக துவா செய்யணும், அதுக்கான அழகிய வழிகாட்டுதலை நம்ம அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்தாலா எப்படி சொல்றான்? எந்த இல்லங்கள் அல்லாஹ்வுக்காக உயர்த்தி கட்டப்பட்டு அவனை நினைவு கூர்வதற்காக அல்லாஹ் அனுமதி வழங்கியிருக்கானோ அந்த இல்லங்கள்ல அல்லாஹ்வுடைய ஒளியை பெற்றவர்கள், ஈமானை பெற்றவர்கள், இஸ்லாத்தில் இணைந்தவர்கள், இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள், உண்மை முஃமின்கள், முத்தகின்கள் அந்த இல்லங்கள்ல காலையிலே மாலை நேரங்கள்லயும் அவனை துதித்து கொண்டு இருப்பார்கள். இந்த மாதிரி காலையில மாதலை துதிக்கக்கூடிய துதி சொற்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நிறையவே சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த காலை மாலை திக்ர இந்த மாதிரி இப்ப ஃபஜ்ர் தொழுதுட்டோம் இல்லையா, ஃபஜ்ர் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல உட்கார்ந்து இப்ப முதல்ல நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வசனங்களை படிக்கிறோம், அதனுடைய வழிகாட்டுதல்களை நம்ம தேடி பெற்று அதை அழகான முறையில வழி நடக்கணுங்கிற நீயத்தோட இந்த ஒரு அழகிய செயலை, ஒரு அழகிய அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செய்யறதுக்கு அழகான முறையில வாய்ப்பு கொடுத்திருக்கான், தௌஃபீக் செஞ்சிருக்கான். அடுத்து அந்த இடத்துல உட்கார்ந்து அட்லீஸ்ட் அரை மணி நேரம் 1 மணி நேரம் இல்லாட்டி 5 நிமிஷம் ஒரு 10 திக்ர, ஒரு சுப்ஹானல்லாஹ் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் 100 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்களோ அவங்களுக்கு கடல் நுரைய அளவுக்கு மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்தி சொல்றாங்களோ அவங்களுக்கு இப்படி ஏராளம், இதெல்லாம் 100 முறை சொல்லக்கூடிய எண்ணிக்கையில உள்ளது. அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு சொல்லக்கூடிய தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய அழகிய ஒரு வார்த்தை திக்ர். இது 100 தடவை யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு பலவிதமான சிறப்புகள். இந்த மாதிரி எண்ணிக்கையில சொல்லப்பட்ட திக்ர்களும் இருக்கு, எண்ணிக்கை இல்லாம சொல்லப்பட்ட திக்ர்களும் இருக்கு. அதை நமக்கு முடிகிற மாதிரி ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ நம்ம உட்கார்ந்து அந்த காலை மாலை திக்ரு செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காலை மாலை திக்ர பத்தி சொல்லும் போது ஏராளமா சொல்றான். இத கருத்துல கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு திக்ரு சொல்லி கொடுத்திருக்காங்க. சின்னதாவும் சொல்லி கொடுத்திருக்காங்க, பெரியதாவும் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய அந்த டைம்களை பொறுத்து இந்த வசனங்களை கேட்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் தன்னுடைய ஒளியின்பால் வழிகாட்டப்பட்டார்களோ அவங்க அந்த இல்லத்துல உட்கார்ந்து காலையிலயும் மாலை நேரத்திலயும் அவனை துதித்திக்கிட்டு இருப்பாங்க, அவனை புகழ்வாங்க, அவனை போற்றுவாங்க, அவனை நினைவு கூறுவாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த வசனம் உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் சொல்லப்பட்டது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதில்லை, இறுதி காலம் வரை மறுமை வரை வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில் இந்த வசனங்களை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு எட்டி வைக்கிறார். நம்ம இதை பார்க்கிறோம், படிக்கிறோம், விளங்குறோம், சிந்திச்சு செயல்படக்கூடியவர்களா இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அடுத்த வசனத்தை பாருங்க, 37வது வசனம். எத்தகையோர் என்றால் இந்த மக்கள் இருக்காங்கல்ல, அல்லாஹ்வுடைய ஒளியின்பால் வழிகாட்டப்பட்ட அந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, இறைவனை நினைவு கூறுவதை விட்டும் தொழுகையை நிலைநாட்டுவது மற்றும் ஜக்காத்து கொடுப்பதை விட்டும் வியாபாரமும் கொள்வினை கொடுப்பினையும் அவர்களை பாராமுகமாக ஆக்கி விடுவது இல்லை. பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய அந்த பிரகாசத்தின் பக்கம், ஒளியின் பக்கம் ஈமானை பெற்ற உண்மையான இறை விசுவாசிகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுமா? இந்த அல்லாஹ் வர்ணிச்சு சொல்றான். அவங்க தொழுகையை விடமாட்டாங்க, ஜக்காத்த அழகான முறையில கணக்கு பார்த்து கொடுக்கறத விடமாட்டாங்க. அவங்க தொழுகை விடுறதுக்கோ ஜக்காத்த கொடுக்கறதுக்கோ நல்ல அமல் செய்யறதுக்கோ அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் பிசினஸ் அவங்கள தடுக்காது. அதுல மறந்து போய் பராமுகமா இருக்க மாட்டாங்க, அலட்சியமா இருக்க மாட்டாங்க. அவங்க கல்பெல்லாம் 5 நேரம் ஜமாத்து தொழுகைக்கு கல்பு ஏங்கிக்கிட்டு இருக்கோம். எப்ப போவோம், எப்ப வரும், எப்ப போய் தொழுவோம், எப்ப அந்த ரப்ப சந்திப்போம், எப்ப அவனோட பேசுவோம், அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவோங்கிறதுல அந்த கல்பு இருக்கே ஏக்கத்தோட ஆர்வத்தோட ஆசையோட எங்க வாழ்ந்தாலும் அந்த கல்பு பள்ளியின் பக்கம், அவனுடைய இல்லத்தின் பக்கம் ஈர்க்கக்கூடியதா இருக்கும். இப்படிப்பட்ட இதயங்கள் நிலை குளிர்ந்து பார்வை நிலை குத்தி விடக்கூடிய ஒரு நாள் குறித்து
அஞ்சிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹுடைய வழிகாட்டுதலை, அல்லாஹுடைய ஒளியின் பக்கம் இணைந்த ஈமான் கொண்ட இறை விசுவாசிகள் எப்படி இருப்பாங்கன்னா, நாளைக்கு ஒரு நாள் வரும்ல, அந்த நாள் எப்படி இருக்கும் தெரியுமா? இதயங்கள்லாம் அப்படி நில குலைஞ்சு போய், பார்வையெல்லாம் அப்படியே ஒரே இடத்துல ஸ்தம்பித்து போய் நிக்குமே. அந்த நாள அஞ்சி தொழுகையை பாராமுகமா அலட்சியமா விடமாட்டாங்க. அவங்களுடைய குடுக்கல் வாங்கல் ஜக்காத்து கொடுப்பதை தடுக்காது. எத்தனை ஆம்பளைங்க சொல்றாங்க, நாங்கெல்லாம் பிசினஸ் போறோமா, நாங்கெல்லாம் வேலைக்கு போறோம், வெள்ளிக்கிழமை ஆனா தொழுக போவோம், வெள்ளிக்கிழமை தொழுக போவோம், ரமலான்ல எல்லாம் ட்ரை பண்ணுவோம். சுப்ஹானல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, இப்படிப்பட்டவர்களுக்கு நீ இன்னும் உன்னுடைய விளக்கத்தையும் உன்னுடைய அருளையும் உன்னுடைய அன்பையும் யா அல்லாஹ், இந்த மார்க்கத்தின் ஒளியையும் வெளிச்சத்தையும் யா அல்லாஹ், ஹிதாயத்தையும் கூடி யா அல்லாஹ். எவ்வளவு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாத்தீங்களா? அல்லாஹ்வின் ஒளியிலிருந்து ஒளியை பெற்ற, ஈமானை பெற்ற இறை விசுவாசிகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களா இருப்பாங்க. அவங்களுடைய வியாபாரமோ, அவங்களுடைய குடும்பமோ, அவங்களுடைய கொடுக்கல் வாங்கலோ அவங்கள அதுல இருந்து அலட்சியப்படுத்தாது, தூரப்படுத்தாது. வீட்டுக்கு விசிட்டர் வந்துட்டாங்க, அதனால அப்புறமா தூத்துக்கலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. விசிட்டர் வந்தா என்ன, அந்த விசிட்டரை சேர்ந்து அவங்கள அல்லாஹ்வை நினைவு கூற வைப்போமே. நம்ம வீட்டுக்கு வந்ததுனால அவங்க அந்த கரெக்ட் டயத்துக்கு அதை ஃபாலோ பண்ணட்டுமே. அழகான முறையில நம்மள்ட்ட இருந்து ஒரு நல்ல செயலை அவங்க எடுத்துட்டு போகட்டுமே, இல்லையா? ஏன் நம்ம அப்படி யோசிக்க கூடாது? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நான் முஸ்லீமா இருந்தாலும் சரி, அன்பிலீவரா இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் இருங்க, இது எங்களுடைய ரப்ப நினைவு கூறக்கூடிய நேரம். அழகான முறையில இஸ்லாத்தை சொல்றதுக்கு ஒரு அழகிய வாய்ப்பு இல்லையா? இல்லையா? சுப்ஹான் அல்லாஹ். அப்படிப்பட்ட நன்மக்களா இன்ஷா அல்லாஹ் நம்ம இருப்போம். அல்லாஹு அக்பர். நம்ம வெட்கப்படக்கூடாது. நம்மளுடைய ரப்ப பத்தி சொல்றதுக்கு, நம்மளுடைய ரப்பு நமக்கு கொடுத்த கட்டளைகளை பின்பற்றி நடப்பதற்கு எப்பேற்பட்ட எந்த இடமா இருந்தாலும் சரி வெட்கப்படவே கூடாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுமா? தொழுகை நிலைநாட்டுவாங்க, ஜக்காத்து கரெக்டா பார்த்து கொடுப்பாங்க. அது அந்த உலக விஷயங்கள் வியாபாரமா இருந்தாலும் சரி, குடுக்கல் வாங்கலா இருந்தாலும் சரி, அவங்கள பாராமுகம் ஆக்காது. ஏன் தெரியுமா? ஒரு நாள் வரும், அது நிச்சயம், 100% இல்ல, 1000% உண்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த நாள்ல பார்வையெல்லாம் அப்படி நில குத்தி நிக்கும், இதயம்லாம் தட்டு தடுமாறி அப்படி நில குழஞ்சு போயிருக்கும். அப்படிப்பட்ட நாள் ஒண்ணு வரும். அந்த நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், திடுக்கத்துல இருந்து பாதுகாப்பேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்காங்க, யா அல்லாஹ் மறுமையின் திடுக்கத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக யா அல்லாஹ், நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த நாளை அஞ்சி, அந்த நாளை நினைத்து, அந்த நாளில் என்னை அஞ்சக்கூடியவர்கள் உண்மை முஃமின்கள், உண்மை முத்தகின்கள் அரிஷின் நிழலில் நிம்மதியா சந்தோஷமா அமைதியா இருப்பாங்க. இந்த திடுக்கத்தை உணரவே மாட்டாங்க. அப்ப அந்த நாள் அஞ்சி அவங்களுக்கு எந்த ஒண்ணும் தொழுகை நிலைநாட்டுறதையோ ஜக்காத்து கொடுப்பதையோ தடுக்காது. எத்தனையோ பேர் வருஷத்துக்கு கொடுத்தா போதுமா? கண்டிப்பா கணக்கு பார்த்துதான் கொடுக்குறோமா? நாங்க கூட குறைச்சலாம் கொடுக்குறோமே, பரவாயில்லையா? அப்படி கேட்கிறவங்க இல்லாமல் இல்ல. அல்லாஹ்வை அஞ்சணும். அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவும் அதைத்தான் நம்ம செயல்படுத்தணும், இல்லையா? அடுத்த வசனத்தை பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் 38, அவர்கள் இப்படி ஏன் செய்கிறார்கள் என்றால், அவர்கள் செய்த மிக அழகிய செயலுக்குரிய கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு அருள்வதற்காகவும், அவனுடைய அருளால் இன்னும் அதிகம் அவர்களுக்கு வழங்குவதற்காகவும் தான். மேலும் அல்லாஹ் தன் நாடுவோருக்கு கணக்கின்றி கொடுக்கிறார். ஏன் இதெல்லாம் இப்படி செய்யறாங்க? பிசினஸை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, நண்பர்கள் வந்து விட்டுட்டு, ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு, சுத்த போறதை விட்டுட்டு, விளையாட்டை விட்டுட்டு, வேடிக்கையை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டு தொழுகைய கரெக்டா ஏன் நிறைவேற்றுறாங்க? ஜக்காத்தை ஏன் உரிய முறையில கரெக்டா கொடுக்குறாங்க? ஏன் காலையிலையும் மாலையிலையும் மழையா இருந்தாலும், தண்ணியா இருந்தாலும், பனியா இருந்தாலும், வெயிலா இருந்தாலும் ஓடி போய் அந்த பள்ளியில இருந்து இறைவனை நினைவு கூறுறாங்க? ஏன் தெரியுமா? அவர்கள் செய்த அந்த அழகிய செயல்களுக்குரிய கூலிய அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கணும், அவனுடைய பொருத்தத்தை பெறணும், அவனுடைய அருள் இன்னும் அதிகமா கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் தன் நாடுவோருக்கு நிஜமா உண்மையிலேயே கணக்கில்லாம கொடுப்பான். அதுல சந்தேகமே பட வேணாம். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அரசியல்வாதியுடைய வாக்குறுதி இல்ல. உண்மையிலேயே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா நமக்கு வாக்குறுதி கொடுக்குறான் பாத்தீங்களா? இதெல்லாம் 100% உண்மையான வாக்குறுதி. அப்போ அவனுடைய அருள், அவனுடைய ரஹ்மத்,
அவனுடைய நியமத், அவனுடைய அந்த அழகிய பொருத்தம் கிடைக்கிறதுக்காகத்தான் அவங்க இப்படி ஓடி வந்து செய்யறாங்க, அமல்கள் செய்யறாங்க. நான் இவங்களுடைய கூலியெல்லாம் வீணாக்க மாட்டேன், இன்னும் கணக்கில்லாம கொடுப்பேன். ஏன்னா அவங்க எனக்காகத்தானே ஓடி வந்தாங்க, எனக்காகத்தானே அந்த சுகபோகங்கள்லாம் விட்டாங்க, எனக்காகத்தானே ஹலால் ஹராம பேணுனாங்க, எனக்காகத்தானே கண்ணை பாதுகாத்தாங்க, எனக்காகத்தானே விபச்சாரத்தை விட்டாங்க, எனக்காகத்தானே பார்வையை பாதுகாத்தாங்க, எனக்காகத்தானே நீதமா நடந்தாங்க, எனக்காகத்தானே பொய் புறத்தை விட்டாங்க, எனக்காகத்தானே மோசடி செய்யறத விட்டாங்க, எனக்காகத்தான ஒவ்வொன்னையும் சகிப்புத்தன்மையோட சகித்துக்கிட்டு இருந்தாங்க, எனக்காகத்தான பாவங்கள் செஞ்சா ஓடி வந்து என்னுடைய தண்டனை கிடைக்க கூடாதுன்னு தௌபா செஞ்சு மீண்டாங்க. அப்ப இப்படிப்பட்ட மக்களுக்கு நான் கணக்கின்றி கொடுக்க வேண்டாமா? மனிதர்களே கணக்கு இல்லாம கொடுப்போமே, மனிதர்களே இறக்கப்பட்டு அள்ளி கொடுத்துருவோமே. அப்ப இந்த மனிதர்களை படைத்த கருணையாளன் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அவன் எப்படி நம்மளோட இருப்பான்? சுப்ஹானல்லாஹ் அல் காலிக், படைப்பாளன் அர் ரஸாக், அவன் அளவில்லாம கொடுக்கக்கூடிய ஒரு சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் வந்து என்னுடைய அருளை நாடி இப்படி வர்றாங்களோ அவங்களுக்கு நான் கணக்கே இல்லாம கொடுப்பேன். அடுத்த வசனத்தை பாருங்களேன், அல்லாஹ் சொல்றான், இதற்கு மாறாக இப்போ நம்பிக்கை கொண்டவர்களை, அல்லாஹ்வுடைய பிரகாசத்திலிருந்து ஒளியை பெற்றவர்களை, இறை நம்பிக்கையாளர்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொன்னானா? இப்ப பாருங்களேன், 39வது வசனத்தை பாருங்களேன். இதற்கு மாறாக எவர்கள் இறைவனை நிராகரித்தார்களோ அவர்களின் செயல்களுக்கு உவமை, ஒரு உதாரணம் எப்படி இருக்கு தெரியுமா? நீரில்லாத பாலைவனத்தின் காணலாகும். தாகித்தவன் அதனை நீரென்று கருதுகிறான். இறுதியில் அவன் அந்த இடத்திற்கு வந்த போது அங்கு எதையுமே காணவில்லை. ஆனால் அவன் அங்கு கண்டுகொண்டது அல்லாஹ்வை. அல்லாஹோ அவனுக்குரிய கணக்கை முழுமையாக தீர்த்து விடுகின்றான். அல்லாஹ் கணக்கு வாங்குவதில் விரைவானவனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லக்கூடிய 39வது வசனத்தை பாருங்க, சூரா நூர். யார் வந்து இறைவனை நிராகரிச்சாங்களோ அவர்களுடைய செயல் எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? பாலைவனத்துல இருக்கக்கூடிய காணல் நீர் மாதிரி. அங்க இருந்து பார்த்தா தக தக தகன்னு தண்ணி இருக்கிறது மாதிரி மின்னும். தாகத்தோட பக்கத்துல போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, ஏமாந்து போவான். அது மாதிரிதான் இந்த உலகத்தையும், இந்த உலக ஆசை பாசங்களையும், இந்த உலக வாழ்க்கையையும் பெருசா கருதி, பெருசா நினைச்சு, அந்த சுகபோகங்கள்ல மூழ்கி வாழக்கூடிய, இறைவனை நிராகரித்து வாழக்கூடிய மக்களே காணல் நீரா போயிரும் இந்த துனியாவும் அதுல உள்ள எல்லாமே. நாளை வந்து நிக்கும் போது அங்க அல்லாஹ்வை பாப்பீங்க. அல்லாஹ் வந்து உங்களுடைய கணக்கை தீர்த்து கொள்றதுல ரொம்ப விரைவானவன். பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்றான்னு. அடுத்து 40வது வசனம். அல்லது பாருங்க, நிராகரிப்பாளர்களின் செயல்கள் இருக்குல்ல, ஆழ்கடல்ல இருள்களை போன்று உள்ளது. ஒண்ணு காணல் நீர் மாதிரி, ரெண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்றான் அந்த ஆழ் கடல்ல இருக்கக்கூடிய இருள் மாதிரி. கடலுக்கு அடியில இருக்கிற இருளை பத்தி அல்லாஹ் சொல்றான். அது எப்படி இருக்கு தெரியுமா? அந்த கடலை ஒரு அலை மூடி இருக்கு, அதற்கு மேல் மற்றொரு அலை வந்து, அதற்கு மேல மேகம், இப்படியாக இருளுக்கு மேல் இருள், எங்கும் இருள்மயம். மனிதன் தனது கையை நீட்டினால் அதை கூட அவனால் பார்க்க முடியாது. தான் உடம்புல இருக்க கையை கடலுக்கு அடியில அப்படி போய் நீட்டினா என்ன செய்ய முடியாது? அந்த இருள் அலைக்கு மேல அலை, அதுக்கு மேல மேகம் மூடி இப்படி இருக்கிறதுனால தான் கைய கூட தான் பார்க்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு ஒளியை வழங்கவில்லையோ பிறகு அவனுக்கு வேறு எந்த ஒளியும் இல்லை. அப்போ அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடியவர்கள் இருள்மயமான அந்த இருள்ல சிக்கிக்கிட்டாங்க. அல்லாஹ் தஆலா யாருக்கு ஒளிய கொடுத்தானோ அவங்கள தவிர வேற யாருமே அந்த பிரகாசத்தை அடைய முடியாது. அப்போ இறைவனை நிராகரித்து வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட உதாரணங்கள் எல்லாம் காட்டுறான் பாருங்க. நீங்க இன்னைக்கு நினைக்கிறீங்களா? ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் கோட்டையும் கொத்தாடமும் காரும் பங்களாவும் உல்லாசமா போறோம்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் காணல் நீரா போயிடும், எல்லாம் சும்மா இருப்போம். முழு உலகத்தையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஒரு கொசுவோட ரெக்கை அளவு கூட ரெஸ்பெக்ட் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். முழு உலகமும்
நமக்கு 4 வீடு 4 தெருவு, இல்ல கொஞ்சம் நகை, கொஞ்சம் வீடு, கொஞ்சம் துணிமணி, இன்னும் அதை விட மேல 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 போய் பெரிய பெரிய காரு அப்படி எல்லாம் வந்து நின்றா தலையும் புரியுதில்ல, காலும் புரியுதில்ல, கூட வந்திருக்கிறது யாருன்னு தெரியுதில்ல. அந்த மாதிரி அலப்பறையா இருக்குது. ஆனா அல்ஹம்துலில்லாஹ், இதெல்லாம் உங்களுடைய நியமத். அனுபவிக்கிறதுல தப்பே இல்லை, அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு. ஆனா நிராகரித்த நிலைமையில இப்படி இருந்தா இதெல்லாம் காணல் நீர், இருளுக்கு மேல் இருள், ஒண்ணுமே இல்லாம எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிரும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல உதாரணமா சொல்லி காட்டுறான். யாருக்கு? நிராகரிப்பவர்களுக்கு. நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு அழகா அல்லாஹ் சொன்னான். சுப்ஹானல்லாஹ். அடுத்த வசனம் பாருங்க. வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் சிறகடித்து பறக்கும் பறவைகளும் அல்லாஹ்வை துதி செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்ன? ஒவ்வொன்றும் தன்னுடைய தொழுகையையும் தன்னுடைய துதி முறைகளையும் அறிந்து இருக்கிறதே. மேலும் இவை வந்து செய்பவை அனைத்தும் அல்லாஹ் நன்கறிப்பவனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வானத்திலையும் பூமியில இருக்கக்கூடிய பறக்கக்கூடிய பறவைகளை பாருங்க, ஒவ்வொன்றும் அதோடைய துதி முறைகளையும் தொழுகை முறையும் பார்த்திருக்கான். அது ஒவ்வொன்னையும் தொழுகுதான், அல்லாஹ்வை துதி செய்தான். இதை எல்லாத்தையும் நீங்க பார்க்கலையா? அந்த பறவைகள்லாம் பாருங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அதோடைய அவனை துதி பாடக்கூடியதா, அவனை நினைவு கூறக்கூடியதா, அவனை திக்ர் செய்யக்கூடியதா, தொழுகக்கூடியதா இருக்குங்கிற அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அப்ப மனிதன் மட்டும் மறந்துடலாமா? நிராகரித்திடலாமா? அலட்சிய போக்குல இருக்கலாமா? ஒரு நாள் இருக்கக்கூடாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இவை அனைத்தையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனா இருக்கிறான். அதுக்கு அடுத்த வசனம் 42வது வசனம், வானங்கள் மற்றும் பூமியுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹுக்கே உரியது. மேலும் அவனிடமே அனைவரும் திரும்பி செல்ல வேண்டி இருக்குது. எங்க என்ன ஆட்டம் போட்டாலும் சரி, எங்க போய் நிக்கணும்? ஆடி அடங்கி அவன்கிட்ட தான் போகணும். வேற போக்கிடம் இல்ல, புகலிடம் இல்ல, ஒதுங்குறதுக்கு ஓடி போறதுக்கு எங்கேயுமே இடம் கிடையாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வானம் பூமியோட ஆட்சி எனக்கு உரியது, அல்லாஹ்வுக்கு உரியது. மேலும் அவனிடமே நீங்க அனைவரும் திரும்பி செல்ல வேண்டிய இருக்குது. ஒன்று சேர்க்கப்படுவான், ஒன்று சேர்க்கப்படுவோம். ஆகவே அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை அஞ்சி அவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு, அவனை மட்டுமே வணங்கி வழிபட்டு, அவன் சொன்ன கட்டளைப்படி நடக்கும்போது அல்லாஹ் என்ன சொன்னா முந்தைய வசனங்கள்ல? கணக்கு இல்லாம கொடுப்பானாம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அவனை நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு காணல் நீராகிறான். பார்த்துட்டோமா? வாங்க அடுத்த வசனத்துக்கு போகலாம். நீங்கள் பார்க்கவில்லையா என்ன? அல்லாஹ் மேகத்தை மெல்ல மெல்ல நகர்த்துகின்றான், பின்னர் அதன் சிதறல்களை ஒன்றிணைக்கின்றான், பிறகு அதனை அடர்த்தியான மேகமாக ஆக்குகின்றான், பிறகு அதற்கிடையே மழை துளிகளில் இருந்து வெளிப்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். மேலும் அவன் வானத்திலிருந்து அதிலே உயர்ந்து நிற்கின்ற மலைகளின் காரணத்தால் பனிக்கட்டிகளை பொழிவிக்கின்றான். பிறகு அதன் மூலம் தான் நாடுகிறவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்துகின்றான். மேலும் தான் நாடுகிறவர்களை அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்கிறான். அதனுடைய மின்னலின் ஒளி பார்வைகளை பறிக்க முனைகிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பாத்தீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டக்கூடியத நீங்க பார்க்கலையா? இந்த மேகத்தை அது அப்படி மெல்ல மெல்லமா நடந்து போய் அது எல்லாம் சிதறி கிடக்கிறதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம மழையை கொடுக்கிறோம். அந்த மழை துளி வெளிப்படுறத கண்ணு முன்னாடி நீங்க பாக்குறீங்க. அந்த வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த மழையின் காரணமா பனிக்கட்டி சில இடங்கள்ல அது அப்படியே அடர்த்தியாகி பனிக்கட்டியாகவும் பொழுகுது. நம்ம நாடைய சமுதாயத்துக்கு, நாடு இடத்துக்கு இழப்பை ஏற்படுத்துறோம். நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோமா? இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோமா? ஆனா நம்மளையெல்லாம் சேஃப்டியா வச்சிருக்கானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்போ எவ்வளவு நன்றி செலுத்தணும். அப்ப இழப்புகள் ஏற்பட்டவங்க எல்லாம் பாவம் செய்தவர்களா? இல்ல, நமக்கு அத்தாச்சி அல்லாஹ் காட்டுறான். பாருங்க, நான் நாடுனா என்னுடைய நாட்டத்தை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. எந்த கவர்மெண்டும் எந்த ஒரு விஞ்ஞான முன்னேற்றமும் சக்தியே கிடையாது அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய வசனம். இது இன்னைக்கு சொன்னதா? 1400 ஆண்டுகளுக்கு முந்தி சொன்னது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் நாடுகிறவர்களை அவங்கள இருந்து காப்பாற்றுவேன். அதனுடைய மின்னலை பாருங்க, பார்வைகளை பறிக்க முயற்சி செய்யும். அப்பேற்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க கண்ணு முன்னாடி பாக்குறீங்க, என்னை நிராகரிக்காதீங்க.
எனக்கு மாறு செய்யாதீங்க. மாறு செஞ்சா அழிவுக்குத்தான் ஆளாக வேண்டியது இருக்கும். பாத்துக்கோங்கன்னா சொல்லிட்டு சொல்றான் 44வது வசனத்துல, இரவையும் பகலையும் அவன் தான் மாற்றி மாற்றி கொண்டிருக்கின்றான். திண்ணமாக இதில் படிப்பினை இருக்கிறது பார்வை உள்ளவர்களுக்கு. அப்ப பார்வை இருந்தும் குருடா இருக்கிறவங்கதான் நிராகரிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவங்க கண்ணு மட்டும் குருடா இல்ல, கல்பும் குருடாயிருச்சுன்னு வேற வசனங்கள் தான் சொல்றான். அப்ப இரவை பாருங்க, அது அழகான முறையில பகலை போர்த்தி கொள்ளுது. அந்த பகலை பாருங்க, அப்படி பகலவனை கண்ட பனி போல அதை அப்படி விலகி வெளிச்சத்தை கொடுத்து நமக்கு வாழ்வாதாரத்தை தேடக்கூடிய, சந்தோஷமா மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஒரு சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை நமக்கு கல்வா ஏற்படுத்தி கொடுக்குறான். இந்த இரவையும் பகலையும் மாற்றிக்கொண்டிருப்பது யாரு? எந்த கவர்மெண்ட்? எந்த மனிதர்கள்? எந்த விஞ்ஞானம்? எந்த டெக்னாலஜி? இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இதுல நிச்சயமா சிந்திக்க கூடியவங்களுக்கு படிப்பினை இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க, ஒவ்வொன்றையும் அல்லாஹ் எதுல படிப்பினை இருக்குன்னு சொல்றானோ, சிந்திக்கணும்னு சொல்றானோ, அந்த வசனங்களை எல்லாம் நம்ம ஆய்வு செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். அப்பதான் அல்லாஹ்வுடைய வசனங்கள் நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த சொன்ன விஷயங்களை நம்ம அழகான முறையில செயல்படுத்தக்கூடிய மக்கள் லிஸ்ட்ல நம்ம வருவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வசனம் பாருங்க, மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு உயிர் பிராணியையும் ஒரே விதமான நீரிலிருந்து படைத்தார். அவற்றில் சில தம் வயிற்றால் ஊர்ந்து செல்கிறது, வேறு சிலர் 2 காலால் நடந்து செல்கிறது, இன்னும் சில 4 கால்களால் நடந்து திரிகின்றன. தன்னாடுகின்றவற்றை அல்லாஹ் படைக்கின்றான். நிச்சயமாக திண்ணமாக அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய படைப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இப்படிப்பட்ட பேராற்றல் மிக்கவன். எப்படி அல்லாஹ் தஆலா எல்லா உயிரினங்களையும் ஒரே விதமான தண்ணியில இருந்தா நான் படைக்கிறேங்கிறான். நம்மளால முடியுமா? ஏதாச்சும் ஒரு ஒண்ணு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொசுவ, ஒரு ஈய உருவாக்க முடியுமா? படைக்கும். நம்ம செராக்ஸ்னா பண்ணலாம். அதாவது ஏற்கனவே இருக்கிறத பார்த்து ஒரு முன்மாதிரியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்மாதிரியின்றி படைத்தவன். வாத்திர சமாவாத் வானம் பூமிகளை முன்மாதிரியின்றி படைத்தேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறொரு வசனத்துல சொல்றான். அப்போ இந்த ஒவ்வொன்றுலையும் பாருங்க, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு, செயல்படக்கூடிய மக்களுக்கு, சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சி இருக்கு. அல்லாஹ் பேராற்றல் மிக்கவன். பாருங்க, ஒரே விதமான நீர்ல இருந்து தான் நான் படைச்சேன். வயிற்றுலயே நடந்து போறது, ஊர்ந்து போறது இருக்குது. 2 கால்ல நடக்கிறது இருக்கு, 4 கால்ல இருக்கிறது இருக்கு. இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற இடத்துல இந்த சிலந்தி பூச்சியை பத்தி சொல்லுவான், தேன் பூச்சியை பத்தி சொல்லுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எறும்பை பத்தி சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா பாம்பை பத்தி சொல்லி காட்டுறான், காகத்தை பத்தி சொல்லி காட்டுறான். இன்னும் எத்தனை விலங்கினங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதுல பாருங்களேன், பாச்சான், பூரான், பூச்சி, இதெல்லாம் பாருங்களேன், ஆயிரக்கணக்கான கால்கள். சுப்ஹானல்லாஹ். ஆனா எந்த ஒன்றை நான் வீணுக்காக படைக்கலைங்கிறான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய படைப்பு எப்பேற்பட்டதா இருக்குது. தன் நாடக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவன் கணக்கின்றி கொடுக்கக்கூடியவனா இருக்கிறேங்கிறான். அப்ப படைப்பாற்றல் மிக்கவனா இருக்கிறான். நிச்சயமா அல்லாஹ் யாவற்றின் மீதும், அனைத்து மீதும், புழு, பூச்சி, தாவரம், பேரண்டம் அனைத்தின் மீதும் பேராற்றல் உள்ளவனா இருக்கிறான். இப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அவனுடைய ஆற்றல்களை சொல்லி, எனக்கு மாறு செய்யாதீங்க, என்னை நிராகரிக்காதீங்க, வழிகேட்டுல போயிருவீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க ஒண்ணுமில்லாம காணல் நீரா போயிருந்த துனியாவும் அதுல உள்ள அழகும் அதுல எனக்கு நீங்க நம்பி இருக்கிறதோ, அல்லாஹ் கணக்கின்றி குடிக்கக்கூடியது அவனுடைய பிரகாசம், அவனுடைய ஒளி, அவனுடைய ஒளியிலிருந்து வந்த ஈமான். அப்போ அந்த ஈமானை பெற்றவர்களாக, அந்த ஈமானை பெற்ற நாம் அழகிய முறையில் அமல் செய்யக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும்டா. அல்லாஹுடைய வசனங்களை படிக்கணும், அதை விளங்கணும், அதன்படி செயல்படுறதற்கு அல்லாஹிடத்துல நாம் துஆ செஞ்சு தௌஃபீக்கை கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். யா அல்லாஹ். அப்படிப்பட்ட நன்மக்களாக, யா அல்லாஹ், உன்னுடைய படைப்பின் ஆற்றல்களை விளங்கி, யா அல்லாஹ், உன்னுடைய ஒளியிலிருந்து ஒளியை பெற்ற ஈமானை பெற்ற நன்மக்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து, யா அல்லாஹ், நீ கணக்கின்றி தருகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த அளவில்லா அருளையும் கருணையும் நியமத்துக்களையும் பெறக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.